Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து மினி சோக்கர்லேருந்து ப்ராட் சோக்கர் வரைக்கும் எல்லோ கோல்ட்லேயும் ஆன்டிக்லேயும் கலந்த மாதிரி நியூ அரைவல்ஸ் மட்டுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு 7 கிராம்ஸ் 8 கிராம்ஸ் 10 கிராம்ஸில் நல்ல ஒரு சோக்கர் கலெக்ஷன் நெக் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதில் சில டீட்டெயிலிங்ஸ் பற்றின அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 8 கிராம்ஸில் வரக்கூடிய எல்லோ கோல்டில் வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன். இப்போ நார்மலாக வந்து நம்ம கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து இப்போ நிறைய எல்லோ ஃபினிஷிங் அதே மாதிரி வந்து ஆன்டிக் ஃபினிஷிங்கில் அப்புறம் வந்து ஆரஞ்சு பாலிஷ்லன்னு சொல்லிட்டு நிறைய ஃபினிஷிங்கில் ஈவன் ரோஸ் கோல்டு ஃபினிஷிங்லாம் நிறைய சோக்கர் வந்து அவைலபிள் இருக்குது. அதில் ஸ்டில் வந்து எனக்கு எல்லோ கோல்டில் நல்ல ஃபேன்சி டிசைனாக இருக்கட்டும், இல்லை டர்க்கி மாடலாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு மகாலட்சுமி டிசைன் இருக்கிற மாதிரி ட்ரெடிஷ்னலான பேட்டர்ன் வேணும்னாலும் எல்லா மாடலுமே வச்சுருக்காங்க A to Z. இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து 8 கிராமில் வரக்கூடிய சோக்கர் கலெக்ஷன். இந்த சோக்கர் கலெக்ஷனை நம்ம வந்து பெரியவங்க போட்டால் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வியர் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லைனா ஒரு 10 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு 17 18 இயர்ஸ்க்கு அவங்களாம் வந்து போட்டால் எப்படி இருக்கும்ன்றது நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நெக்கில் எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் சோக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பெரியவங்களும் போடலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அண்ட் அதுலேயே நகாஸில் வருது. இது ஆன்டிக் ஃபினிஷிங்கில் பண்ணும்போது இதோட லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லோ கோல்டில் வந்திருக்கு. இப்போ எல்லோ கோல்டு ஜுவல்லரி வச்சுருக்கீங்கன்னா மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் சோக்கர் நல்லாவே இருக்கும். இல்லை அதே ஃபினிஷிங்கில் ஆன்டிக்கில் வேணும்னாலும் ஆன்டிக்லேயும் அவைலபிள் இருக்குது. அதுவும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதில் பர்டிகுலராக நிறைய பேருக்கு அந்த சிங்கிள் ஹேங்கிங் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு எனக்கு ஹேங்கிங்கே வேண்டாம் அப்படின்னு வாங்குவாங்க. சில பேருக்கு மல்டிபிள் ஹேங்கிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்றொன்றுத்துக்கும் லுக்கு வந்து மாறும். நீங்கள் வந்து சோக்கர், இயரிங்ஸு, அப்புறம் வந்து நல்ல பெரிய ஜிமிக்கியாக இருக்கட்டும், ஹாரம், இது எல்லாத்துலேயுமே சோக்கர் வந்து ரியலி ஒரு மெயின் பாயிண்ட். ஏன்னா நெக்லஸோ சோக்கர் வந்து பார்த்திங்கன்னா நெக்லஸை விட சோக்கர் வந்து செலக்ட் பண்ணும்போது ரொம்ப நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். நம்ம நெக்குக்கு வந்து ஆப்டாக கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம நெக் வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நம்ம சில பேருக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் தின்னாக இருக்கும் கழுத்து, சில பேர் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சோக்கர் வந்து செலக்ட் பண்ணால் ரொம்ப நம்ம ஃபேஸ்க்கு அழகாக வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த சோக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக பைனாப்பிள் மாடல், கீழே வந்து ஒரு ஃபெதர் பீகாக் ஃபெதர் லுக்கு கிரியேட் பண்ணி மாங்காய் ஷேப்பில் மகாலட்சுமி கொடுத்து சைடில் ஃபுல்லாக மயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கவர் ஆகும். ஸோ மேலேருந்து அப்படியே கீழே இறங்கி வர அளவுக்கு உங்களுக்கு சைஸ் இருக்குது. எல்லாமே 10லேருந்து 13 கிராமுக்குள்ளே வரக்கூடிய சோக்கர். அண்ட் இந்த டிசைனில் எனக்கு மகாலட்சுமி சென்டரில் வேண்டாம், சைடில் அழகாக கொடுத்துட்டு நடுவில் 2 மயில் காமிச்சிருக்காங்க. இப்போ 2 மயில் டிசைன் வந்து நல்ல ட்ரெண்டுங்க. இது வந்து 3 லீஃப் டிசைனு அண்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளார் டிசைன் தான் வந்திருக்கு. மாங்காய் ஷேப்பில் உருவம் இல்லாமல் வரக்கூடிய சோக்கர். இது நிறைய பேருக்கு வாங்குவாங்க. ஏன்னா மேலே ஃபுல்லாக நல்ல ஒரே ஈவன் ஹைலைட் டிசைனில் வந்து ஒரு பில்லர் லுக்கில் மகாலட்சுமி சோக்கர் பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங்குமே நிறையா இடத்துல வந்திருக்கு. ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும். இது வந்து கிட்ஸ்க்கு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் 15 இயர்ஸ் கேர்ள்ஸு, காலேஜ் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே சிம்பிள் அண்ட் நீட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸு. நம்ம 8 கிராமில் பார்க்கக்கூடிய சோக்கருக்கு அடுத்த சைஸுன்னு சொல்லலாம். இதுவும் 10 to 13 கிராம்ஸ்லேயே வரும். மல்டிபிள் ஹேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஹேங்கிங் வந்து நான் சிங்கிள் மல்டிபிள் சொன்னேன் இல்லையா, அந்த மல்டிபிள் ஹேங்கிங்லேயே இந்த மாதிரி பால் வச்ச மாதிரியும் இருக்குது, ஒரு சின்ன இலை மாதிரியான ஒரு ஹேங்கிங் டிசைனும் இருக்குது, அப்புறம் வந்து அதுலேயே சின்னதாக வந்து மணி மாதிரி வரும். ஸோ 3 விதமான பேட்டர்ன் இருக்குது. அது நீங்கள் சூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலும் கிடையாது, இலையும் கிடையாது, ஒரு சின்ன ஒரு மணி மாதிரி சுற்றி ஒரு சின்ன ஒரு ப்ராட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபினிஷிங்கில் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணலாம். இது இந்த லைட் வெயிட்லேயே நல்ல பார்வையான சோக்கர், நல்ல கிராண்டாக தெரியும். இன்ஃபேக்ட் இந்த வீடியோவில் நான் இதை வந்து வச்சு காமிச்சிருக்கேன். நான் வந்து நெக்கில் வச்சு காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நெக்கு வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு பேக் செயினோ ரோப்போ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி வந்து பேக் செயின் போட்டிங்கன்னா நல்ல ஒரு கம்ப்ளீட் கவர்டு டிசைனாக தெரியும். இப்போ நான் போட்டிருக்க ஜிமிக்கி வந்து 24 கிராம்ஸ் வருது. கரெக்டாக 3 பவுண்ட் ஜிமிக்கி நல்லா பார்வையாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து ஆன்டிக் ஜிமிக்கியோட அதே ஆன்டிக் சோக்கர்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்ல கிராண்டான ஒரு லுக் இருக்கும். ஈவன் பிரைட்க்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு, கெஸ்ட் லுக்குக்கெலாம் ரொம்ப கிராண்டாக இருக்கும். இந்த சோக்கருமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி டிசைன் வரும் டெம்பிள் லுக்கில். 2 சைட்லேயும் மயில் டிசைன் வந்திருக்கும். நிறைய மயில் வந்து யூனிக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெம்பிள்குள்ளே குட்டியாக மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஹேங்கிங்குமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இந்த டிசைன் 14 கிராம் வருது. மோஸ்ட்லி 10 to 14 கிராம்ஸில் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்ததும் 14 கிராம் தான், இதுவும் 14 கிராம் தான். இதில் பில்லர் வச்சு வரக்கூடிய லுக் இருக்கும். அண்ட் இந்த டிசைன் நான் சொன்னேன் இல்லையா,
நல்ல ப்ராடாக தெரியும்னு சொல்லிட்டு இந்த டிசைன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ப்ராட் சோக்கர். கீழே ஹேங்கிங்குமே நல்ல ப்ராடாக வந்து கொடுத்துருப்பாங்க. நெக் எந்த அளவுக்கு கவர் ஆகுது அப்படின்றதும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி வந்து என்னோட அளவு கழுத்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கவர் ஆகும். ஸோ அதுக்கு மேலே நம்ம பேக் செயின் போட்டுக்கலாம். இதுவும் ஒரு கிராண்டான பீஸு. கீழே மணி மாதிரியான ஒரு கோல்டு பால் ஹேங்கிங் வருது. மோஸ்ட்லி ஒரு 13-14 கிராம்ஸ் தான் இதோட வெயிட் எல்லாமே. இப்போ இது பாருங்கள். ஸோ இது நெக்கு கிட்ட கவர் பண்ணால் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட இது வந்து நெக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கவர் பண்ணுது. ஸோ அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்து பேக் செயின் போட்டுக்கணும். பட் என்னென்னா இது வந்து 13-14லேயே ஹெவியான டிசைனை ஃப்ரண்ட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராடாக கழுத்து இருக்குன்னா இதை மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இது நெக்கு ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் ஆகிடும். பட் டிசைன் வந்து கொஞ்சம் தின்னாக கீழே இறங்கி வருது. ஒரே ஒரு மயிலில் வந்து டிசைன் இருக்கிற மாதிரி. ஹேங்கிங் வந்து நல்ல கெட்டி பேட்டர்னாக கொடுத்துருப்பாங்க. இதில் குட்டி குட்டியான ஸ்பைரல் ரூபி கெம்ஸ் வந்து அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். திஸ் பர்டிகுலர் சோக்கர் இதுவும் நல்ல ஒரு முத்தான ஒரு டிசைன். நல்ல கம்ப்ளீட்டாக அஷ்டலக்ஷ்மி சோக்கர் மாதிரி இருக்கும். ஆன்டிக்கில் ஹேங்கிங்குமே பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. 8 கிராம் தான் அந்த பர்டிகுலர் சோக்கர். இதுவும் அகெயின் 8 கிராம் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து கிட்ஸ்க்கு யங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் வந்து தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க நெக்குக்கும் இது அழகாக பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆகிடும். நல்ல ஒரு சின்ன ஜிமிக்கி. இன்ஃபேக்ட் சொன்னால் இந்த மாதிரி சோக்கர் போடும்போது ரொம்ப பெருசாக போடுறத விட ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ஜிமிக்கி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்ன்றது என்னோடய பர்சனல் சாய்ஸு. ஏன்னா நான் இந்த சைஸ் ஜிமிக்கி வந்து பெருசாக இருந்தது. ஸோ அதோட இது போடும்போது ரொம்ப ஹெவியாக தெரியுது. ஸோ இன்னும் கொஞ்சம் மீடியம் சைஸ் ஜிமிக்கி போட்டிங்கன்னா இந்த சோக்கரோட லுக்குமே ஹைலைட் பண்ணி காட்டும். ஜிமிக்கியும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ளாட் இயரிங்ஸ் ஆர் ஜிமிக்கி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மீடியம் சைஸில். இது 12 கிராம் சோக்கர் டிசைனு. இதுலேயும் ஹேங்கிங் வந்து ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. மேலே ஃபுல்லாக ஃப்ளார் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட் டிசைன்ஸ் வந்து சர்ச் பண்ணி எடுத்து காட்டுறேன். சைஸ் கூட பாருங்கள். இது வந்து 8 கிராம் தான் இது. இந்த டிசைன் ஒரே ஒரு சிங்கிள் மைல் சோக்கரு. இதுக்கு அடுத்து ஆக்சுவலாக நான் ஒரு டிசைன் பார்த்தேன். அது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைன். இது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பில்லர் ஒர்க் மாதிரி வரும். மகாலட்சுமி சோக்கரு. அதில் ஒரு மைலும் ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. 13 கிராம் வருது. இதில் நல்லா கொஞ்சம் அந்த ஸ்பைரல் ரூபி கெம்ப் வந்து ஹைலைட் பண்ணி நல்லா அழகாக தெரியுது. ஸோ நான் போட்டிருக்க பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேட்சிங்காக டைமண்ட் லுக் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கொல்கத்தா பேங்கிள் கலெக்ஷன்லாம் உங்களுக்கு 40-42 கிராம்ஸ் 38 கிராம்ஸ்லாம் நிறைய வெரைட்டியாக வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து 8 கிராம் தான். இது எல்லாமே நம்ம ரெகுலராக நிறைய சோக்கர் வீடியோ பார்த்துருக்கோம். பட் இந்த பர்டிகுலர் சோக்கர்லாம் வந்து இப்போ வந்திருக்க நியூ அரைவல். இது வந்து 9 கிராம்ஸ் வருது இந்த பர்டிகுலர் சோக்கர். நல்லா இருக்கும் உங்களுக்கு. மேலே ஃபுல்லாக மயில் டிசைனு, நடுவில் மட்டும் மகாலட்சுமி. இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது தின் சோக்கர். நான் இது கண்டிப்பாக நெக்கில் வச்சு காட்டுறேன். ஏன்னா இந்த தின் சோக்கர் எப்படி வரும்னு சொல்லிட்டு. இதை வந்து வங்கியை யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நல்லா சிம்பிளாக ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். நெக்கில் இந்த அளவுக்கு தான் கவர் ஆகுது. ஸோ அதையே நான் காமிக்கிறேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். 9 கிராம்ஸில் வரக்கூடியது. பட் ஃப்ரண்ட் டிசைனை நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா கொடுத்துருக்காங்க. இது வந்து 11 கிராம்ஸு. அதை விட இது கொஞ்சம் ப்ராடாக வருது. பட் இதில் வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்களா அந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. மகாலட்சுமியும் மயில் டிசைன் ஹேங்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சோக்கர் வந்து ஜஸ்ட் 7 கிராம்ஸ். 7 கிராம்ஸ்க்கு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா க்யூட்டாக நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சோக்கர் கவரான மாதிரி தான் தெரியுமே தவிர ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரிலாம் தெரியாது. இந்த டிசைனும் வந்து க்ரீன் ஸ்டோன் கொடுத்து ரொம்ப நாள் கழிச்சு அகைன் பார்க்குற ஒரு சோக்கர். இதுக்கு மேட்சிங்கான பேங்கிள் கூட செட்டாக கிடைக்கும். இந்த டிசைனும் ஒரு யூனிக் பேட்டர்ன். 12 கிராம் வருது. எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 8 to 12 கிராம்ஸ் அப்படின்ற ஒரு பட்ஜெட் நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா நிறைய பேட்டர்ன் கிடைக்கும். இருக்கிறதுலையே லைட் வெயிட்டில் மகாலட்சுமி நல்லா பெருசாக டீட்டெயிலிங்காக காமிச்ச ஒரு ஒன் ஆஃப் த சோக்கர்னால் இந்த டிசைன். நீங்கள் நல்லா ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. 8 கிராமுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சோக்கர் வந்து ஒரு மஸ்ட் பையில் வச்சுக்கலாம் நீங்கள். லோட்டஸில் மேலே டெம்பிள் லுக்கில் மகாலட்சுமி, 2 எலிஃபண்ட்டு அண்ட் மாங்காய் டிசைன், ஃப்ளவர் டிசைன் அண்ட் 11 கிராம்ஸில் ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த சோக்கரும் நான் வச்சு காட்டுறேன். திஸ் இஸ் ஸோ குட். நல்ல ஒரு அழகான சிம்பிள் பேட்டர்ன். நல்ல ஷைனிங்காக ரொம்ப அழகாக இருந்தது. நான் ஒரு சின்ன சோக்கர்லேயே அவ்வளோ ஒர்க்கு. எலிஃபண்ட்டு, மாங்காய் டிசைன், மகாலட்சுமி டிசைன், ஃப்ளார் டிசைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக சோக்கர் மட்டும் செலக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நெக்கில் கண்டிப்பாக வச்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.